Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. கதவு திறக்க போறியா இல்லையா? ஏய் மோட்டோ, உனக்கு ஒண்ணு தெரியுமா? பாக்ஸ் அண்ணாச்சி, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இவனுக்கு எதுவுமே பட்லிக்கே படிச்சிருக்கேன். பத்துலைக்கு வாடா, இந்த பாக்ஸர் காலங்காத்துல அடிக்க வந்துட்டாரா. பாக்ஸர் அண்ணே, இவன் சொல்றது 100க்கு 100 உண்மை. இவன் இப்பதான் தூங்கி எந்திரிச்சான். இவனை தயவு செஞ்சு விட்டுருங்க அண்ணே. வாயை மூடுங்கடா. எதுக்கு காலையில என் மூளையை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்க யாரையுமே அடிக்க வரல. என்னது? அப்ப மேட்டர் என்ன? மோட்டு பத்லு, நான் கமல்பூருக்கு ஒரு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்புக்கு போயிட்டு இருக்கேன். அப்புறம் இது இருக்கானே, இவன் தான் என்னோட புது வேலைக்காரன். கொஞ்ச நாளைக்கு இவன் உங்க கூட தான் இருப்பான். உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் கூட பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன? தாராளமா பாக்ஸர் அண்ணாச்சி, தாராளமா இருக்கட்டும். நீங்க எப்ப உங்க சாம்பியன்ஷிப் மேட்ச முடிங்க, கவலைப்படாம சட்டை போடுங்க. இவரா மோட்டு பத்லு கூட ஜாக்கிரதையா இரு. இவங்களை தொந்தரவு பண்ண கூடாது, புரிஞ்சுதா? பாக்ஸர் அண்ணா, நான் இவங்களுக்கு எந்த தொலையும் தர மாட்டேன். நான் அமைதியா இருப்பேன். ஓகே, பை பை. வாங்க வாங்க. இவங்க 2 பேரும் அந்த பாக்ஸர் அண்ணனுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அதனால இதை நான் பயன்படுத்திக்கணும். பாக்ஸர் அண்ணன் திரும்ப வர வரைக்கும் நான் இங்க வேலைக்காரனா இல்ல, இவங்களுக்கு முதலாளி மாதிரி இருக்கணும். மிஸ்டர் அரியா, உங்களுக்கு சாப்பாடு சமைக்க தெரியுமா? அடட, நீங்க என்ன இப்படியெல்லாம் கேக்குறீங்க? என்ன சமைக்க சொன்னீங்கன்னா நான் உடனே சமைச்சு கொடுத்துடுவேன். அதை விட வேற வேலை என்ன இருக்கு? ஓகே ஹரியா, போய் சமையல் பண்ணு போ. இன்னைக்கு சாப்பாடா நான் இல்ல, நீங்க தான் சமைக்க போறீங்க. இந்தாங்க, இதுதான் நீங்க கேட்ட காய்கறி. ஆனா நீங்க இதை கொஞ்சம் சீக்கிரம் கட் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்குள்ள நான் அடுத்த வேலையை பார்க்கறேன். இந்தாங்க பிடிங்க. காய்கறி, வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டியாச்சு. நான் பாத்திரத்துல தண்ணி வச்சு அடுப்புல வச்சுட்டேன். பத்துலண்ணே, நீங்க ரசம் சாம்பார் வைங்க. நான் அது வரைக்கும் மோட்டோன்னு கூட வேற வேலையை பார்க்கறேன். மோட்டோண்ணே, நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாவை பிசைஞ்சு வைங்க. நான் இன்னொரு வேலையை போய் பார்க்கறேன். பத்துரும் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டா இந்த மாவை நான் கலக்கணுமா? எல்லா வேலைகளையும் நாங்களே பார்த்துக்கிட்டு இருந்தா வெங்காயம் நீ என்ன வேலையா பாப்ப? என்ன தைரியம்? நீங்க என்னைய திட்டுறீங்களா? நான் போய் பாக்ஸர் அண்ணாட்ட சொல்ல பாருங்க. மோட்டு பத்லு, நீங்க என் வேலைக்காரனை தொந்தரவு பண்ணீங்களா? இந்த வாங்க 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 வாங்க. வேணாம் வேணாம், அந்த முரடன் முத்து பாக்ஸர் அண்ணாக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நாங்க எல்லா வேலையும் கரெக்ட்டா செய்றோம். போதுமா? சரி, பத்துலும் இவன் வந்து நம்மள வேலைக்காரன் ஆக்கிட்டான் பாத்தியாடா. இன்னைக்கு போல வேலை செஞ்சு செஞ்சு பெண்டு நிமிந்து போச்சு. மோட்டோ, வெளியில என்னடா ஏதோ ஒரு புதுசா சத்தம் வந்துகிட்டு இருக்கு? பிரமாதம்பா, நீ மோட்டு பத்துல வச்ச வீட்டுல உள்ள எல்லா வேலையும் வாங்கிட்டியப்பா. ஆனா நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல மனுஷங்க. அவங்க எப்பவும் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க, அவங்க வீட்டு வேலையை நான் அவங்கள செய்ய வச்சிருக்கேன். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? இப்ப பாருங்க, உங்க எல்லாருக்கும் அவங்க டீ டிஃபன் கூட ரெடி பண்ணி தருவாங்க. பாருங்களேன். தல, இவங்கள யார் தல? மோட்டனே, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். என் நண்பர்கள்லாம் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல இங்க வந்திருக்காங்க. அரியா, ஏன் இந்த மேட்டர் சொல்லவே இல்லை? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்க பிறந்த நாளுக்காக ஒரு சூப்பரான கேக்கை இப்ப நான் கொண்டு வர பாருங்க. ஓகே பத்துலண்ணே, இப்போ மோட்டனை கேக்கு வாங்கிட்டு வரதுக்குள்ள நீங்க இவங்க எல்லாருக்கும் டீ காஃபி டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துடுங்க. என்னது? இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நாங்க டீ போட்டு கொடுக்கணுமா? என்ன மோட்டு பத்துலண்ணே, என் பிறந்த நாளுக்காக நீங்க இது கூடவா நான் செய்ய முடியாது? சரி, முடியாதுன்னா சொல்லுங்க, நான் இப்பவே பாக்ஸர் அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன். ஏய் மோட்டு பத்லு, நீங்க என் வேலைக்காரனை தொந்தரவு பண்ணீங்களா? இந்தாங்க, மோட்டோ, நீ போய் கேக் எடுத்துட்டு வா. அதுக்குள்ள நான் டீ டிஃபன்லாம் ரெடி பண்ணிடுறேன். எல்லாம் நம்ம தலையெழுத்து. இங்க பாருப்பா, நீ பண்றது சரியில்லைப்பா. நல்லவங்களை தொல்லை பண்றது ரொம்ப தப்புப்பா. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் அப்படிதான். எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வேன். போதுமா? நாங்க
இந்த அரிய வந்து நம்மளோட நல்ல குணத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஹரியாவோட பார்ட்டியை காலி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு டாப் டக்கரான ஐடியா இருக்கு பத்து. நம்ம பைப்ல வர தண்ணியை வச்சு செயற்கை மழையை உருவாக்குவோம். மழை பெய்யுதுன்னு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, பார்ட்டி காலி ஆயிடும். மழை பெய்யுது. மழை பெய்யுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. கொடை கூட இல்ல. வாங்க வாங்க பார்ட்டி பண்ணலாம், ரெயின் டான்ஸ் ஆடலாம் வாங்க. பத்லு, இப்ப இந்த பிளான்லாம் ஹரியன் தண்ணியை தூக்கி ஊத்திட்டான்டா. மோட்டோ, அடுத்து நாம என்ன பண்றோம்னா சாப்பாட்டுல அளவுக்கு அதிகமா மிளகாத்தூளை போடுறோம். அதுக்கப்புறம் அவங்க வாயிலையும் காதுலயும் புகை வரணும். அதை நம்ம மறைஞ்சு இருந்து பார்த்து ரசிக்கணும். இது டைமிங். அடுத்தது நம்ம ஊர் மிளகாத்தூளை பாரபட்சம் இல்லாம போடுறோம். கண்ணே. சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வரும் வரும். வளைவா உட்காருங்க. நண்பா கொஞ்சம் பொறுங்க. நம்ம சாம்பிரதாயம் என்ன சொல்லுது? முதல்ல முதலாளி தான் சாப்பாடை சாப்பிடணும்னு. நீங்க சாப்பிடுங்க. அண்ணன் பத்லண்ணே மோட்டோண்ணே நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இல்ல இல்ல ஹரியா, இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையா? முதல்ல நீங்க நல்லா சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா பொறுமையா சாப்பிட்டுக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இருங்க, நான் பாக்ஸர் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அண்ணே வணக்கண்ணே, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ண்ணே. ஆனா மோட்டு பத்துல அண்ணன் ரெண்டு பேரும் இங்க சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்கண்ணே. முதலாளி சாப்பிடாம எப்படிண்ணே தொழிலாளி சாப்பிட முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஏய் மோட்டு பத்து, பேசாம சாப்பாடு சாப்பிடுங்க. இல்லைன்னா நான் இப்பவே போன்ல இருந்து வெளியே வந்து உங்க ரெண்டு பேரையும் பஞ்சர் பண்ணிடுவேன். இல்ல இல்ல பாக்ஸர் அண்ணாச்சி, இன்னைக்கு ஹரியாவோட பிறந்த நாள், அதனால முதல்ல அவரே சாப்பிடட்டுமே. ஹரியா, நீ ரொம்ப ஆசைப்படுற இல்லையா? அதனால முதல்ல நாங்களே சாப்பிடுறோம் ஐயா. பதுலு, ஏதாவது பண்ணா, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யறது தெரியாதாடா? ஐடியா. சாப்பாடு, ஆட்டம், பாட்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ எங்க சைடுல இருந்து ஒரு அற்புதமான கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு ரொக்கமா 10,000 ரூபாய் பரிசு கிடைக்கும். அடேங்கப்பா, மோட்டு பத்துல ரொம்ப நல்லவங்க போல. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க. ரொம்ப இலகிய மனசு போல இருக்கே. 10,000 ரூபாய் பரிசா? என்ன கேம்? என்ன கேம்? நானும் வரேன். என்ன கேமுப்பா? கேமோட பேரு வந்து ஃபில்லோ ஃபைட். எல்லாரும் வாங்க, இந்த பக்கமா வாங்க வாங்க. அண்ணே சொன்னா கேளுங்க, உள்ள போகாதீங்க. சொல்றத கேளுங்க, உள்ள போகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. மூக்கா. நான் சொல்றத கேளுங்க. என்ன பண்றீங்க? இது எங்க முதலாளியோட வீடு. சொன்னா கேளுங்க. அட கடவுளே, பாக்ஸர் அண்ணா வந்து வீடை இப்படி பார்த்தாருனா என் நிலைமையே அவ்வளோதான். நான் இங்கேருந்து ஓடிடுறது தான் நல்லது. நான் ஓடிடுறேன். ஐயா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா? அதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தர வாங்கிக்கிறியா? எங்க போற? ஏய், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இருக்கு.
இப்போ சொல்லுங்கய்யா இன்னும் யார் யாருக்கெல்லாம் கிஃப்ட் வேணும் சொல்லுங்க இப்ப வரையும் கிடைச்ச பரிசு போதும். எங்களுக்கு எந்த பரிசு வேணா நாங்க ஓடிடுறோம். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. நோ நோ சார் நோ. பல்ல பல்ல ஷாபா ஷாபா பல்ல பல்ல ஷாபா ஷாபா இன்னைக்கு 2 பேரும் கலக்கிட்டீங்க. தேங்க்யூப்பா. என்னால அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்தவே முடியல. அது மட்டும் இல்லாம அவன் என்னையே எல்லா வேலையும் வாங்குவான். நீங்க அவனை வீட்டை விட்டு துரத்தி ரொம்ப நல்ல வேலை செஞ்சிட்டீங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.